பொய் சொல்லி வசமாக சிக்கியிருக்கிறது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு நாளை வரைக்கும் நேரம் கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். 9ஆம் தேதிக்குள்ள எல்லா ஆதாரங்களையும் எல்லா ஆவணங்களையும் நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்கணும். பீகாரில் கொத்து கொத்தா வாக்காளர்களை நீங்கள் நீக்குவீங்க, அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. மாஸ் எக்ஸ்க்ளூஷன், கொத்து கொத்தா உங்களை ஓட்டு போட விடாமல் அவர்கள் நீக்குவது உங்களுடைய வேலை அல்ல என உச்சநீதிமன்றம் கொடுத்த வார்னிங்கிறது நாளையோடு முடிகிறது. இதற்கு நடுவில் தேர்தல் ஆணையம் சொன்ன பொய்கள் அப்படிங்கிற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏடிஆர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரவுகளை முன்னெடுத்திருக்கிறார். இது போக இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுங்க களத்திலிருந்து, பீகார் களத்திலிருந்தும் சரி டெல்லி களத்திலிருந்தும் பல்வேறு ஆவணங்களை எடுத்து எப்படி இன்றைக்கு ராகுல் காந்தி நேற்றைக்கு போட்டுடைத்த விஷயம் பற்றி எறிகிறதோ அதே போல ஒரு மேட்டரை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறைத்த உண்மைகள், சொன்ன பொய்கள், உச்சநீதிமன்றத்தில் உண்மையை மறைத்ததற்கு என்ன நடக்கப் போகிறது என்கிற விஷயங்கள் பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மெட்ராஸ் ரிவ்யூ நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் வளவன். எஸ்ஐஆர் என்கிற ஒரு விஷயம் அது இந்தியா முழுக்க அமல்படுத்த போறாங்க. ஏற்கனவே இது ஒரு பெரிய நாடகத்தில் முதல் ஃபேஸ் தான் எஸ்ஐஆர். நம்ம சமீபத்தில் 2 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, எஸ்ஐஆர்னு சொல்லி பீகாரில் கொத்து கொத்தா நீக்கினாங்க. 2வது ஃபேஸ் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் பீகாரில் நீக்கப்பட்டவர்கள் இங்கே வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள், அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஸ்டேஜ் பண்ணாங்க. இது 2ஆம் கட்டம். இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறது. டெமோகிராஃபியை மாற்றுறது, இதெல்லாம் தனி விவாதமாக இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் சொன்ன பொய்கள் அப்படின்னா முதல் விஷயம், தேர்தல் ஆணையம் மறைச்ச உண்மைங்கிறதுலேருந்து தொடங்கலாம். இன்றைக்கு 2003 நாங்கள் பண்ணது தான் திரும்ப பண்ணுறோன்னு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறது. எஸ்ஐஆரை நாங்கள் 2003 பண்ணமேனு. முதல் உண்மை, 2003 நடந்தது எஸ்ஐஆர் தான். ஆனால் அந்த எஸ்ஐஆரினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன், அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க இல்லையா, எஸ்ஐஆர்னா என்ன பண்ண போகிறோன்னு, அந்த டாக்குமெண்ட்டை இன்னைக்கு பொதுவெளியில் இல்லாமல் தன்னுடைய வெப்சைட்லேருந்து ஏன் தேர்தல் ஆணையம் நீக்கியது, ஏன் டெலீட் பண்ணுச்சு, எதை மறைக்கிறீங்கிற முதல் கேள்வியை மாண்புமிகு 3 தேர்தல் ஆணையர்களுக்கும் நம்ம வைக்கிறோம். 1. 2வது, ஏன் நீங்கள் மறைச்சிங்கிறதுக்கு முன்னாடி 2003 என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். 2003 தானே நீங்கள் சொல்கிறீங்க. 2003 6 மாநிலங்கள் 6+1 7 மாநிலங்களுக்கு நடத்தினாங்க. ஏன் நடத்தினாங்க அப்படின்னா 2000ஆம் ஆண்டு 3 மாநிலங்களை பிரிக்கிறாங்க. 6 மாநிலமாக உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தராஞ்சலை பிரித்தாங்க. இன்றைக்கி அது உத்தரகாண்டுன்னு பெயர் மாறியாச்சு. மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கரை பிரிக்கிறாங்க. அதே போல் பீகார்லேருந்து ஜார்க்கண்டை பிரிக்கிறாங்க. அதே போல் அந்த சமயத்தில் பஞ்சாபுக்கு தேர்தல் வந்தது. இந்த 7 மாநிலங்களுக்கும் சேர்த்து எஸ்ஐஆர் நடத்துனாங்க. இந்த எஸ்ஐஆரில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பு 11 டாக்குமெண்ட் இதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக இருந்தது. இதை தேர்தல் ஆணையம் மறைத்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பண்ணது இது கிடையாது. அன்றைக்கி மொத்தமே 4 டாக்குமெண்ட், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது போக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான 4 டாக்குமெண்ட்டை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு லிண்டா அவர்களையும் அதே போல் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி 2 பேரும் கேட்கும்போது ரொம்ப வயசாகிடுச்சு, அப்போ அன்றைக்கி பண்ணது எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இவ்வளவு கஷ்டமான ஸ்டெப்ஸை பண்ணமான்னு தெளிவாக சொல்ல முடியலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்கள கிட்டேருந்து நமக்கு சரியான தகவல் கிடைக்கலன்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஐ திங்க் ஸ்க்ராலில் தான் அந்த விஷயத்தை செஞ்சுருந்தாங்க. அவங்கள தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நியூஸ் லாண்ட்ரி ஆர் ஸ்க்ரால் அவங்க கருத்தை கேட்குறாங்க. அடுத்தது 2003ஆம் ஆண்டு பீகாருக்கு ஒரு தேர்தல் ஆணையர் இருந்திருப்பார்ல, தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் மாநில தேர்தல் அதிகாரி, அவரை பிடிக்கிறாங்க. யார் அப்படின்னா திரு NS மாதவன் அவர்கள். அவரை பிடிக்கிறாங்க. மாதவன் தெல்ல தெளிவாக போட்டு உடச்சிட்டார். தம்பி, இதில் முதல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஐஆர்லேயே நமக்கு கேள்விகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஓட்டு முறையாக கொடுக்குறீங்கன்னா தான் நீங்கள் இந்திய குடிமகனான்னு கேட்கணும். ஒருத்தருக்கு இத்தனை வருஷமா 50 வருஷம் 100 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஓட்டு போட்டவர்கிட்ட நீ குடிமகனா நிரூபி இல்லைனா ஓட்டுரிமை கிடையாதுங்கிறது அடிப்படையில் சட்டத்துக்கு ஒவ்வாதது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்னைக்கு என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, போவோம் இருக்கிறவங்களை வெரிஃபை பண்ணுவோம், அவங்க தொடர்ந்து அங்கே தான் இருக்கிறாங்களான்னு. அன்னைக்கு வந்தது வாக்காளர் பட்டியல் கிட்டத்தட்ட சரிபார்ப்பு தான். மாவட்டங்களை பிரித்த பிறகு யார் யார், மாநிலங்களில் பிரித்த பிறகு யார் யார் எங்கே இருக்கிறாங்க, செட்டில்டுங்கிறது கம்ப்ளீட் மைக்ரேட்டடாக, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பண்ணோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லைன்னு NS மாதவன் தெல்ல தெளிவாக விளக்குகிறார். அப்போ நமக்கு எங்கே கேள்வி வருதுன்னா, இதற்கு அடுத்தது 2005 அந்த 7 மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ்னு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இதே போல் எஸ்ஐஆர் நடக்கிறது. அந்த ஃபார்மை ரொம்ப சிரமப்பட்டு அக்சஸ் பண்ணி எடுத்து இன்றைக்கு ஸ்க்ரால் இணையதளம் வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஃபார்மை பார்த்தாலே நமக்கு இதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறீங்கன்னு நம்ம இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பார்த்து மோடி அரசை பார்த்து கேட்க வேண்டியிருக்கோம். அந்த ஃபார்மில் என்ன இருக்குது தெரியுமா? இந்த பக்கம் சீரியல் நம்பர்,
ரேஷன் கார்டை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு போறீங்க, குடும்பத் தலைவரை பார்க்குறீங்க, அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ரேஷன் கார்டை வாங்கி இருக்கிறவங்க பேரெல்லாம் போட்டுட்டு வயசு என்ன, அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடி எண், இப்போ தாங்க 18 வயசு ஆகிருக்கு பையனுக்கு பொண்ணுக்கு இது அப்படின்னா அவங்க பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது, இப்போ அவங்க புதிய சேர்ப்பு, ஏற்கனவே இருந்தவங்க தவறிட்டாங்கன்னா அதை தனியாக சேர்க்கணும். இவ்வளவு தான். இதை தாண்டி ஒரு வீட்டில் புதுசாக ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஊரே கிடையாது, அவங்களுக்கு இங்கே வாக்களிக்க விருப்பம் இருக்கா, பதிவு பண்ணியிருக்காங்களாங்கிறத நீங்கள் விசாரிக்கணும். அவங்க இந்திய குடிமகனான உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அதை நீங்கள் அரசினுடைய ஏஜென்சிக்கு, மத்திய அரசினுடைய ஏஜென்சிக்கு சொல்லி, வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க சார், இந்தியர்களா அப்படிங்கிறது தெரியல, ஓட்டு வேணுமான்னு அவங்க போடணும்னு விருப்பப்படுறாங்கன்னா நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்க என்று மத்திய அரசுக்கு சொன்னால், மத்திய அரசு அதிகாரிகள் அதை வெரிஃபை பண்ணிட்டு ஆமாம் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இங்கேயே தங்கி சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஓட்டு கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு இந்த இதை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட்டை காட்டு, இது உண்மையா பொய்யா, இது எதுவும் தேர்தல் ஆணையத்தின் சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுற வேலை கிடையாதுன்னு அந்த ஃபார்மிலிருந்து தெள்ள தெளிவாக அன்றைக்கு களத்தில் இருந்தவர்களுடைய அவங்களுடைய எவிடன்சஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்ன விஷயங்களை ஸ்க்ரால் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாங்க, ஃபார்மே வெளியில் வந்துருச்சு. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, முதல்ல சிட்டிசன்ஷிப்புக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக இருக்குது. தேர்தல் ஆணையம் இப்போ இவ்வளவையும் மறைச்சிருக்கு. அன்னைக்கு 4 டாக்குமெண்ட் கேட்டு இன்னைக்கு எப்படி 11 டாக்குமெண்ட் கேட்குறீங்க, அன்னைக்கு சிட்டிசன்ஷிப்பே நீங்கள் வெரிஃபை பண்ணல, இன்னைக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறீங்க, அன்னைக்கு யாரையும் நீங்கள் இறந்தவங்களை மட்டும்தான் உங்களுக்கு நீக்கிறதுக்கான உரிமை இருந்தது. இந்த மாதிரி 65 லட்சம் பேரை தூக்கி நான் நீக்கிறேன், 1 கோடி பேரை நீக்கிறேன், 30 லட்சம் பேரை நீக்கிறேன், இது எதுவுமே உங்களுக்கு அதிகாரம் என்னைக்கும் கிடையாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இந்த இடத்துல போய் சொல்லி மாட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய மற்றும் ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் மறைச்சிருக்கீங்கிறத தாண்டி ஒரு டாக்குமெண்ட்டில் பாதி உண்மைகளை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்வது என்பதுமே இந்த இடத்துல உங்களுக்கு கிரிமினல் கான்ஸ்பிரசியாக, குற்ற சதி செயலுக்கான ஒரு இடத்துல கொண்டு போய் உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டையை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் நீக்குதல் சேர்த்தலுக்கு துணை போயிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரே தொகுதியில் 4 ஓட்டு. இப்போ இவருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு 2 நம்பரை வச்சிருக்கிறாரு, பழைய எபிக் நம்பரை சொல்லிட்டாரு, நோட்டீஸ் அனுப்புனீங்கல்ல பீகார் தேர்தல் ஆணையம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு 4 இடத்துல இருந்து 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு, ராகுல் காந்தி நேற்றைக்கு அதை அம்பலப்படுத்தினாரு, அவருக்கு போடுவீங்களா? சகுன்ராணின்னு ஒரு அம்மையாருக்கு ஃபோட்டோவை ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ வச்சு ஒரு ஓட்டு, மூஞ்ச ஜூம் பண்ணி ஒரு ஓட்டு, இதுக்கு நீங்கள் அனுப்புவீங்களா? அந்த 1 லட்சம் பேரில் டபுள் ஓட்டஸே கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே இருந்தாங்க, அவங்கள நீங்கள் உள்ளே கூப்பிடுவீங்களா? இவங்களுக்கெல்லாம் பறக்குமா? இது ஒரு சட்டமன்ற தொகுதி தான். இதே போல் இந்தியா முழுக்க எடுத்தா அப்போ இந்த இடத்துல பிஜேபி எப்படி 1 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்குள்ளே அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ளே உள்ளே சேர்க்கறது நீங்கள் அலோவ் பண்ணீங்க? இந்தியா டுடே எடுத்து ஆன் கிரவுண்ட் ரிப்போர்ட் போடுறாங்க. ஒரு வீடு, அந்த வீட்டில் 80 பேர் இருக்கிறதா வாக்காளர் அடையாள அட்டையில் காட்டியிருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய லிஸ்ட்டில் 80 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனால் மொத்தமே 2 ரூமு தான். உள்ளே நுழைஞ்சதும் வீட்டோட அவ்வளோதான், உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ரூம் முடிஞ்சு போச்சு. அதில் உள்ள இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தை சேர்ந்து மும்பையில் பெங்களூரில் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு தேடி வந்து டெலிவரி பாய்ஸாக அந்த 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த வீட்டில் 80 பேர் இல்லை, அவங்க சொல்கிறாங்க 2 பேர் தாங்க இருக்க முடியும், நாங்களே இங்கே ஒண்டிக்கிட்டு தான் இருக்கோம்னு இந்தியா டுடே அந்த வீட்டு வாசலில் போய் எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி கிரவுண்ட் ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. நம்ம கேட்குறது, அந்த வீட்டில் இருந்த 80 பேர் எங்கே போனாங்க? அவங்கள அந்த வீட்டில் இருக்கிறதா சேர்த்தாங்கல்ல தேர்தல் அதிகாரிகள், அதுக்கான எம்ப்ளாய் பண்ணி யாரை போட்டாங்க? இவங்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்படும், இதெல்லாம் யார் கிளைம் பண்ணுவா? இவங்க உள்ள நுழைஞ்சிங்கன்னா இருக்கிறதே 2 ரூம், இதில் எப்படியா 80 பேரை போட முடியும்? அந்த 80 பேரில் கிட்டத்தட்ட 10-12 ஜாதியினர் ஒன்றா இருக்காங்களாம், ஒரே குடும்பமா, கூட்டு குடும்பமா, 3-4 மதத்தை சேர்ந்தவர்கள் அதே வீட்டில் இருக்காங்கன்னு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் அங்கே போய் இப்போ பீகார் எஸ்ஐஆர் விவகாரத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் 1 வாரம் முடிய போகுது. நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் அப்லோட் பண்ணலை. ஏன் அப்லோட் பண்ணலை? அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, தேர்தல் ஆணையம் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இவங்க ஏன் அப்லோடு பண்ணல? ஆனால் போன 1 வாரத்திலேருந்து அடுத்த 3 வாரம் வரைக்கும் 1 மாதத்துக்கு எதுக்கு டைம்னா, பெயர் நீக்கப்பட்டவர்கள் அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணலான்னு வச்சுருக்கிறீங்க. என் பேர் நீக்கப்பட்டுதான்னு பார்க்குறதுக்கே தான் நீங்கள் பொது வெளியில் டேட்டா இல்லையே, நான் எதை வச்சு பார்ப்பேன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் வாக்காளர்களை நீக்கியவர்களுக்கான உரிய
இன்ஃபர்மேஷனை கொடுக்காதது, அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு வாரம் டைம்? என் பேர் நீக்கினீங்களான்னு சொல்ல மாட்டீங்க, நானும் அதை பார்த்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வாக்குரிமையை திரும்ப கொடுக்கணும்னு போகணுமா? இது என்ன மாதிரியான இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம், சட்டவிரோதம்ங்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இதுபோக பல விரிவான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுங்க ஃப்ரம் த கிரவுண்ட் அனுப்பியிருக்கிறது. திட்டமிட்டு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, பெண்களுடைய வாக்குகள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸாக போனவங்க, இப்படி திட்டமிட்டு அதை கட் பண்ணியிருக்கிறாங்கங்கிற விஷயங்களும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இப்போ இவங்க கணக்குப்படி 7.2 கோடி பேரில் 65 லட்சத்தை நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் அவங்க பார்த்துருக்குறாங்களாம். அதுபோக இந்த 65 லட்சம் நீக்கிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 7.2 லட்சம் பேரை பார்த்தா 7.2 லட்சம் ஃபார்ம் உங்களுக்கு வந்திருக்கணும்ல. அந்த ஃபார்மை ஏன் தேர்தல் ஆணையம் இப்போது வரை பொதுவெளியில் ஆன்லைனில் ரெக்கார்டை ஏற்றலை? ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் சொல்லுகிறார்கள், எல்லா வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்கவே இல்லைங்க, வீடு வீடாக வராமலே இவங்க சரி பார்த்தாச்சுன்னு ஏற்றிருக்கிறாங்க, அதுபோக நீக்கியிருக்கிறார்கள் என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை தேஜஸ்வி யாதவில் தொடங்கி காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் வைக்கிறாங்க. அப்போ இந்த இடம் என்பது மிக மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய இடமாக மாறுகிறது. தேர்தல் ஆணையம் முற்றும் முழுதாக 2000 முடிவு பண்ண போதும் சரி, 2003 நடத்தின போதும் சரி, 2004 பின்னாடி 2005 நடத்தின போதும் சரி, இங்கே உங்கள் வடகிழக்கில் 6 மாதம் தேர்தல் ஆணையம் டைம் எடுத்தது இந்த எக்ஸைஸை முடிக்க. இன்றைக்கி அதை விட ஓட்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரே மாதத்தில் முடிச்சிங்க 3 மாதம் டைம் எடுத்து என்பதும் பதிலளிக்க முடியாத கேள்வியாக இருக்கிறது. இப்போ இந்த பொய்களை எல்லாம் தரவுகளோடு எதிர்த்தரப்பு ஏடிஆரில் தொடங்கி காங்கிரஸ் தரப்பு ஆர்ஜேடி அவர் மனோஜ் அவர்கள் தான் வழக்கு போட்டது எம்பி, இவங்கெல்லாம் அதை எப்படி நகர்த்த போகிறாங்கங்கிறது முக்கியமானது. தேர்தல் ஆணையத்தை இந்த தரவுகளோடு தோல்வியுறுத்தால் தான் ஒன்று அந்த 65 லட்சம் பேர் டீட்டெயிலில் வெளியிடலைங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆதார இந்த 65 லட்சம் பேருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு நீதித்துறை சார்ந்த குழுவை அமைச்சு அவங்க மேற்பார்வையில் செய்ய சொல்லி அடுத்து நகர்த்தணும். அல்லது ஆதார சேர்க்கிறதையே ஆதார சேர்த்துக்க சொல்லியும் சேர்க்கல் இன்னைக்கு வரைக்கும்ங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதற்கு உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க போகிறதுங்கிறது 12ஆம் தேதி தான் முழுமையான ஆர்டர் நமக்கு கிடைக்கும். 9ஆம் தேதிக்குள்ளே இவங்க அதை சப்மிட் பண்ணுவாங்களாங்கிறதுலே இப்போ பெருத்த கேள்வி இருக்கிறது. இது எப்படி போகிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளோட கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம். தேர்தல் ஆணையம் முற்றுமுழுதாக பாஜகவோடு கூட்டு சேர்ந்து விட்டது அப்படிங்கிறது சந்தேகத்திற்கிடமின்றி அவர்கள் இன்றைக்கு நமக்கு நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது.